ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கடைசியாக என்னோடய சேனலில் வந்துட்டு ஒரு உண்டியல் சேமிப்பு வீடியோ பற்றி போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு நான் ஒரு உண்டியல் ஓப்பன் பண்ணலை, நான் ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கதான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த உண்டியலையும் நான் ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ சரி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அமௌண்ட்டு மூலமாக மட்டும் நம்ம சேவ் பண்ணாமல் வேறு எந்தெந்த வழியிலலாம் நம்ம சேவ் பண்ணலாம், அமௌண்ட்டாகவும் சரி இல்லை கோல்டாகவும் சரி எப்படி சேவ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு டிஜிகோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் ரீசெண்டாக அதை ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு நான் கோல்டை வந்துட்டு சேவ் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கும் அந்த ஆப் வந்துட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஷோரூம், அந்த தங்கமயில் ஷோரூம் இருந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு தங்கமயிலில் வந்துட்டு ஆல்ரெடி நான் கேட்டுட்டேன். அட்சய திதி அன்னைக்கு நான் கோல்டு எடுக்க போகும்போது நான் இந்த மாதிரி டிஜிகோல்டு ஆப்பில் வந்துட்டு அமௌண்ட்டை பே பண்ணுறேன், இது வந்துட்டு ஓகேவா, இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா அப்படிங்கிற டீட்டெயிலாம் பற்றி நான் விசாரிச்சுட்டேன். அவங்க ஒன்றும் இல்லை, என்னோடய ஃபோன் நம்பர் கேட்டாங்க. ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் சொன்னோன்னே நான் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கேன், எவ்வளோ நாள் பே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இது சேஃப் தான் சொன்னாங்க. இப்போது டிஜிகோல்டு ஆப்பில் நம்ம 100 rupees பே பண்ணோம் அப்படின்னா 19 கிராம் வந்துட்டு நம்ம ஆட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். 200 rupeesனால் அதுக்கு தகுந்த மாதிரி கிராம்ஸ் வந்துட்டு ஆட் ஆகும். இதே மாதிரி தான் நம்ம இப்போ மொத்தமாக ஒரு 330 days கழித்து நம்ம வந்துட்டு போய் கோல்டு அதை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக நம்ம இவ்வளோ அமௌண்ட்டு நம்மளால் சேர்த்து ஒரு சிறுக நம்ம ஏதாவது ஒரு வேஸ்ட்டு செலவு, இப்போ மீஷோ, ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி எதையாவதுல ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்குறோம், அதை ஆர்டர் போடுறோம், இல்லை ஒரு ஃபேஸ் க்ரீம் அது இதுன்னு பார்த்து ஒரு ஆர்டர் போடுறோம். அது ஒரு 2 days யூஸ் பண்ணுவோம், அது ரெகுலராக அது நமக்கு செட் ஆச்சு அப்படின்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ அது வேஸ்ட்டாக தான் போகும். அந்த மாதிரி வேஸ்ட்டாக செலவு பண்ணுறதுக்கு அம்மோ அமைதியாக இருப்போம். அப்படி வேஸ்ட்டாக செலவு பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆப்பில் வந்துட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா 100 கிராம், நம்ம 19 கிராம் அந்த மாதிரி நமக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். இது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல் தான். மொத்தம் ஒரு 330 days கழித்து நம்ம ஒரு கோல்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு போயிட்டு பொருள் எடுக்கிறதுங்கிறதெல்லாம் பெரிய கஷ்டமான விஷயமா போச்சு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொருளை வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு இன்னும் லேட் பண்ணாமல் உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்துட்டு நீங்களும் பே பண்ணி நீங்களும் கோல்டை வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.